புதுச்சேரியில் சாலையோரங்களில் வைக்கப்படும் டிஜிட்டல் பேனர்களால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான சாலை சந்திப்புகளில் டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டு வந்தன. அதனை தடுக்கும் விதமாக 2009ஆம் ஆண்டில் பேனர் தடை சட்டம் அன்றைய காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை யாரும் பின்பற்றுவதில்லை என புதுச்சேரி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தற்போதைய முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளின் பொழுது வைக்கப்பட்ட பேனர்களை அவரே அகற்றச் சொன்னார். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது கட்சி தொண்டர்கள் புதுச்சேரி முழுவதும் சாலைகளை ஆக்கிரமித்து பேனர்களை வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பிரம்மாண்ட டிஜிட்டல் பேனர்களால் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீங்க இந்த மாதிரி பேனர் வச்சிருக்காங்க, முன்னாள் பிரதமர் சிலையை மறைக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. ரெண்டாவது இது பொதுமக்களுக்கு பயங்கர இடையூறு. ஏற்கனவே இப்போ இருக்கிற சிஎம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, எங்கள் பர்த்டேக்கு நீங்கள் பேனர் வைக்காதீங்கன்னு. அதை பின்பற்றுவாங்கன்னு செய்தித்தாளில் நியூஸ் போட்டுற அந்த முதல்வர் பின்பற்றுவாரா பழைய முதல்வர்னு அதை போட்டு மறுபடியும் அந்த கலாச்சாரம் வந்திருக்குது. வைக்கிற இடமும் சரி கிடையாது. வைக்கிறேன்னா ஒரு வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த புதுச்சேரி மாநிலத்தை தவிர மற்ற அண்டை மாநிலத்தை எங்கேயுமே இந்த பேனர் கலாச்சாரமே கிடையாது. இது தொடர்பாக அரசியல் கட்சியினரிடம் கேட்டபொழுது தங்களின் தலைவர்களுக்கு பேனர் வைப்பதால் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். மக்கள் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு 4/8 அன்று நாங்கள் வருஷம் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அவரை மாதிரி இந்த புதுவை மாநிலத்தில் சிறப்பாக செஞ்சது யாருமே இல்லை. அதனால் அவர் எங்களுக்கு எப்பயுமே எங்களுக்குன்னு இல்லை, எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் தான் முதல்வர். அந்த அடிப்படையில் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். எங்களுக்கு அவரை எப்படின்னா வர்ணிக்கணும், எப்படின்னா அவரை பார்க்கணுன்னு தோணுதோ, நடிகர் ரூபத்திலேயோ கட்சி தலைவர்கள் ரூபத்திலேயோ அந்த ரூபத்தில் நாங்கள் அவருக்கு சிறப்பாக கொண்டாடி வருகிறோம்.